யார் குதிரை பேரை நடத்தினது? அந்த குதிரை பேரை நடத்தினது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அடுத்தது ஓபனா சொல்லிடணும்ல யார் யாரெல்லாம் தலைவருக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்கார்ந்து செஞ்சது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம், புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? இந்த திமுக சீய சக்தியை ஒழிக்க. ஆனா அப்படி உருவாக்கின கட்சியை திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் திமுக ஸ்டாலினோட சேர்ந்துட்டு ஒரே ஒரு காரணம், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாது. எந்த கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, கெட்ட மதசார்பற்ற கொள்கையா. இது சொன்னது திரு பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தலைவர். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்கும். அதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்த்து நிற்போம். சொன்னது திரு பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ், சொன்னது பிசிகே, சொன்னது ஐயுஎம்எல். எல்லா மதசார்பற்ற கொள்கைகளும் தலைவர் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சா வந்தன. நினைச்சிருந்தா தோழர்களே, அரசியலை உள்வாங்குங்கள். நினைச்சிருந்தா ஒரே போன் கால் டெல்லி போன் பண்ணி, ஒரே ஒரு போன் கால் இபிஎஸ் ஐயா போன் பண்ணி, உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்து சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா? ஓடி வந்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆனால் ஏன் 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார்? எங்களுடைய தலைவர் 108ல இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, வெறும் பதவி அரசியல், பண அரசியலை நோக்கி இருந்தா, இபிஎஸ் மாதிரியோ இல்ல உங்க தந்தை முக ஸ்டாலின் உதயநிதி மாதிரியே சிந்தித்திருந்தா 47 பேரை நோக்கி பிடிப்பாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசித்து மதசார்பற்ற கொள்கையில், சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன்.